ஓம் சாந்தி. இன்றைய முரளி 8 டிசம்பர் 2025 பார்த்தாதான் மதுவன். இனிய குழந்தைகளை, எதுவரை வாழ்கின்றீர்களோ அதுவரை தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவால்தான் ஆயுள் அதிகமாகும். நினைவே படிப்பின் சாரமாக இருக்கின்றது. கேள்வி: குழந்தைகள், உங்களின் இந்திரிய சுகம் பாடப்பட்டு இருப்பது ஏன்? பதில்: ஏனென்றால் நீங்கள் தந்தையின் நினைவில் எப்போதும் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றீர்கள். இப்போது உங்களுக்கு சதா கிறிஸ்மஸ். உங்களுக்கு பகவான் கற்பிக்கின்றார். இதைவிட அதிக மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும்? இது தினசரி சந்தோஷம். அதனால் உங்களின் அதீந்திரிய சுகம் பாடப்பட்டுள்ளது. பாடல்: கண்ணில்லாத குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஞானத்தின் 3வது கண்ணை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இப்போது குழந்தைகளுக்கு ஞான கண் கிடைத்திருக்கிறது. பக்தி மார்க்கமே இருள் மார்க்கம் என்பதை இப்போது தந்தை புரிய வைக்கின்றார். அப்படி இரவில் வெளிச்சம் இருப்பதில்லை. அப்போது மனிதர்கள் தடுமாறுகிறார்கள். பிரம்மாவின் இரவு, பிரம்மாவின் பகல் என பாடப்படுகிறது. எங்களுக்கு வழி சொல்லுங்கள் என சத்தியுகத்தில் சொல்வதில்லை. ஏனென்றால் இப்போது உங்களுக்கு வழி கிடைக்கிறது. தந்தை வந்து முக்தி தாமத்திற்கும் ஜீவன் முக்தி தாமத்திற்கும் வழி சொல்கிறார். இப்போது நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். பாக்கி கொஞ்ச நேரம் இருப்பது இப்போது தெரியும். உலகம் மாறப்போகிறது, உலகம் மாறப்போகிறது என்ற பாடலையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இருந்தும் மனிதர்கள் பாவம். உலகம் எப்போது மாற வேண்டும், எப்படி மாற வேண்டும், யார் மாற்றுவார் என்பதை அறியவில்லை. ஏனென்றால் ஞானத்தின் 3வது கண் இல்லை. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு இந்த 3வது கண் கிடைத்திருக்கிறது. அதை கொண்டு நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடைசியை அறிந்து கொண்டீர்கள். மேலும் இதுவே உங்கள் புத்தியில் ஞானத்தின் சாக்ரீனாக இருக்கிறது. சிறிதளவு சாக்ரீன் எப்படி மிக இனிப்பாக இருக்குமோ அப்படி இந்த ஞானத்தின் 2 வார்த்தைகள் மன்மனா பவ என்பது அனைத்திலும் இனியதாக இருக்கிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். தந்தை வருகிறார், வந்து வழி சொல்கிறார். எங்கே செல்லும் வழியை சொல்கிறார்? சாந்திதாமம் மற்றும் சுகத்தாமம் செல்லும் வழியை சொல்கிறார். அதனால் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மகிழ்ச்சி எப்போது கொண்டாடப்படுகிறது என்பது உலகத்திற்கு தெரியாது. மகிழ்ச்சி புது உலகத்தில் கொண்டாடப்படும். பழைய உலகில் மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? இது முற்றிலும் பொதுவான விஷயம். பழைய உலகில் மனிதர்கள் ஐயோ ஐயோ என்று அலறிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். தமோ பிரதான உலகில் மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? சத்தியுக ஞானம் யாரிடமும் இல்லை. எனவே பாவம், அவர்கள் இங்கே மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். கிறிஸ்மஸ் பண்டிகை எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் என்பதை பாருங்கள். ஒருவேளை மகிழ்ச்சியின் விஷயங்களை கேட்க வேண்டும் என்றால் கோபியரிடம், அதாவது எனது குழந்தைகளிடம் கேளுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். ஏனென்றால் தந்தை மிக எளிய வழியை சொல்கிறார். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே, வேலை வெட்டியெல்லாம் செய்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருந்து என்னை நினைவு செய்யுங்கள். அப்படி காதலன் காதலி இருக்கிறார்கள். அவர்களும் வேலை வெட்டி செய்து கொண்டே ஒருவர் பிறரை நினைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு காட்சியும் கிடைக்கிறது. லைலா மஜ்னு, ஹீரா ராஜா போன்றோர் இருந்தார்கள். அவர்கள் விகாரத்திற்காக ஒருவர் பிறரை நேசிக்கவில்லை. அவர்களின் அன்பு பாடப்படுகிறது. அவர்கள் ஒருவர் பிறரிடம் காதல் கொண்டார்கள். ஆனால் இங்கே அந்த விஷயம் கிடையாது. இங்கே நீங்கள் ஜென்மங்களாக அந்த காதலரின் காதலிகளாகவே இருந்து வருகின்றீர்கள். அந்த காதலர் உங்கள் காதலி இல்லை. அவரை இங்கே வரவேண்டும் என நீங்கள் அழைக்கின்றீர்கள். பகவான், கண்ணில்லாத குருடர்களுக்கு வந்து வழி சொல்லுங்கள் என்று நீங்கள் அரைக்கல்பம் அழைத்தீர்கள். எப்போது துக்கம் அதிகமாகுமோ அப்போது அதிகம் அழைத்தீர்கள். அதிக துக்கத்தில் அதிகமாக ஜெபிப்பவர்களும் இருக்கின்றார்கள். இப்போது நினைவு செய்பவர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். துக்கத்தில் எல்லோரும் நினைவு செய்கிறார்கள் என பாடலும் இருக்கிறது. எவ்வளவு தாமதமாகி கொண்டு போகுமோ அவ்வளவு தாமதமாகி கொண்டே போகும். தமோ பிரதானம் அதிகமாகி கொண்டே போகும். நீங்கள் உயர்கிறீர்கள், அவர்கள் இன்னும் கீழே இறங்குகின்றார்கள். ஏனென்றால் எதுவரை அழிவு வரவில்லையோ அதுவரை தமோ பிரதானம் அதிகமாகி கொண்டே போகும். நாளுக்கு நாள் மாயாவும் தமோ பிரதானத்தில் வளர்ந்து கொண்டே போகிறது. இந்த நேரம் தந்தையும் சர்வ சக்திவானாக இருக்கிறார். மாயாவும் சர்வ சக்திவானாக இருக்கிறது. அவளும் வலிமையாக இருக்கிறார். குழந்தைகள், நீங்கள் இந்த நேரம் பிரம்மா வாய் வம்ச பிராமண குல பூஷணர்கள்.
உங்களுடையது சர்வோத்தம குலம், இதை மிக உயர்ந்த குலம் என்று சொல்கிறார்கள். இந்த நேரம் உங்கள் வாழ்வு விலை மதிப்பற்றது. எனவே இந்த ஜீவனை பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் 5 விகாரத்தின் காரணத்தால் சரீரத்தின் ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது. அதனால் இந்த நேரம் 5 விகாரங்களை விடுத்து யோகத்தில் இருந்தால் ஆயுள் அதிகமாகிக் கொண்டே போகும் என்று தந்தை சொல்கிறார். ஆயுள் அதிகமாகி எதிர்காலத்தில் உங்கள் ஆயுள் 150 வருடங்கள் ஆகிவிடும். இப்போது அப்படி இல்லை. எனவே இந்த சரீரத்தையும் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இல்லையென்றால் இந்த சரீரம் எந்த வேலைக்கும் உதவாது. மண் பொம்மை என்று சொல்கிறார்கள். எதுவரை வாழ்கின்றோமோ அதுவரை தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்ற அறிவு இப்போது குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆத்மா தந்தையை நினைவு செய்கிறது. ஏன்? ஆஸ்திக்காக. நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். அப்போது நீங்கள் இப்படி ஆவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகள் படிப்பை நன்கு படிக்க வேண்டும். படிப்பில் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. இல்லையென்றால் பெயில் ஆவீர்கள். மிக குறைந்த பதவி பெறுவீர்கள். படிப்பிலும் முக்கிய விஷயம் இதுதான். அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள். அதை சாரம் என்று சொல்கிறார்கள். எப்போது கண்காட்சிக்கு அல்லது சென்டருக்கு யாராவது வருவார்களோ அப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதை முதலில் அவருக்கு புரிய வையுங்கள். ஏனென்றால் அவர் மிக உயர்ந்தவர். மிக உயர்ந்தவரையே நினைவு செய்ய வேண்டும். அவரை விட குறைந்தவரை ஒருபோதும் நினைவு செய்யக்கூடாது. மிக உயர்ந்தவர் பகவான் என்று சொல்கிறார்கள். பகவானே புது உலகை படைப்பவர். புது உலகை நான் படைக்கிறேன் என்று தந்தை சொல்வதை பாருங்கள். நீங்கள் என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழியும். எனவே இதை நன்றாக நினைவில் வையுங்கள். ஏனென்றால் தந்தை பதித்த பாவனர். எப்போது நீங்கள் என்னை பதித்த பாவனர் என்று சொல்கிறார்களோ அப்போது நீங்கள் தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள். மிக அழுக்காக இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் தூய்மையாகுங்கள் என்றே அவரே சொல்கிறார். இப்போது உங்கள் சுகமான நாட்கள் வரப்போகின்றன. துக்கமான நாட்கள் முடிந்துவிட்டன என்பதை தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவரை என அழைக்கவும் செய்கிறார்கள். அதனால் உண்மையில் சத்தியுகத்தில் எல்லோரும் சுகமாக இருப்பது உங்களுக்கு தெரியும். எனவே அனைவரும் சாந்திதாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார். இது சங்கம யுகம். படகோட்டி உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கிறார். மற்றபடி இங்கே படகோட்டி மற்றும் படகின் எந்த விஷயமும் கிடையாது. இப்படி படகை கரை சேருங்கள் என புகழ் பாடுகிறார்கள். இப்போது ஒருவருடைய படகை மட்டும் கரை சேர்க்க வேண்டியது இல்லை. முழு உலகின் படகையும் கரை சேர்க்க வேண்டும். இந்த முழு உலகமும் ஒரு பெரிய கப்பலை போல இருக்கிறது. இதை கரை சேர்க்கிறார். எனவே குழந்தைகள் நீங்கள் அதிக மகிழ்ச்சி கொண்டாட வேண்டும். உங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் கிறிஸ்மஸ். குழந்தைகள் உங்களுக்கு எப்போது தந்தை கிடைத்தாரோ அப்போதிலிருந்து சதா உங்களுக்கு கிறிஸ்மஸ். எனவே இந்திரிய சுகம் பாடப்பட்டுள்ளது. பாருங்கள், இவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஏன்? எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார். அவர் நமக்கு கற்பிக்கிறார். அதனால் தினந்தோறும் இப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தானே. ஆகா, எல்லையற்ற தந்தை கற்பிக்கிறார். எப்போதாவது யாராவது இதை கேட்டிருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என கீதையிலும் பகவான் வாக்கு இருக்கிறது. அந்த மனிதர்கள் பாரிஸ்டர் யோகம், டாக்டர் யோகம் கற்பிக்கின்றார்கள். நான் ஆன்மீக குழந்தைகள் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். நீங்கள் இங்கே வந்தால் உண்மையில் நீங்கள் ராஜயோகத்தை கற்கவே வருகின்றீர்கள். இதில் குழப்பமடைய எந்த விஷயமும் இல்லை. அதனால் ராஜயோகத்தை கற்று முழுமையாக பெற வேண்டும் தானே. இங்கிருந்து ஓடக்கூடாது. படிப்பதோடு தாரணையும் நன்றாக செய்ய வேண்டும். தாரணை செய்யவே டீச்சர் கற்பிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவரவர் புத்தி இருக்கிறது. சிலருக்கு உயர்வாக, சிலருக்கு மத்தியமாக, சிலருக்கு தாழ்வாக இருக்கிறது. அதனால் நான் உயர்வா, மத்தியமா, தாழ்வா என தன்னை கேட்க வேண்டும். நான் இவ்வளவு பெரிய தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த பதவி பெற தகுதியோடு இருக்கிறேனா, நான் சேவை செய்கிறேனா என தன்னைத்தானே அறிய வேண்டும். குழந்தைகளே, சர்வீசபிள் ஆகுங்கள். தந்தையை பின்பற்றுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஏனென்றால் நானும் சேவை செய்கிறேன். சேவை செய்யவே நான் வந்திருக்கிறேன். மேலும் தினந்தோறும் சேவை செய்கிறேன். ஏனென்றால் ரதத்தையும் பெற்று இருக்கிறேன். ரதமும் உறுதியாக நன்றாக இருக்கிறது. மேலும் இவரது சேவை எப்போதும் நடைபெறுகிறது. பார்த்தாதான் இவரது ரதத்தில் எப்போதும் இருக்கிறார். இவரது சரீரத்துக்கு வியாதி வந்தாலும் நான் இருக்கிறேன் தானே. அப்போது இவருக்குள் அமர்ந்து எழுதவும் செய்கிறேன். ஒருவேளை இவரது வாயால் பேச முடியாத போது நான் எழுத முடியும். அதனால் முரளி ஒருபோதும் மிஸ் ஆவது இல்லை. எதுவரை உட்கார முடியுமோ எழுத முடியுமோ அதுவரை நான் முரளியும் சொல்கிறேன். குழந்தைகளுக்கு எழுதி அனுப்புகின்றேன். ஏன் என்றால் நான் சர்வீசபிள். நீங்கள் உங்களை ஆத்மா என உணர்ந்து நிச்சய புத்தியோடு சேவையில் ஈடுபட வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தையின் சேவை ஆன் காட் ஃபாதர்லி
சர்வீஸாக இருக்கிறது. ஹான் ஹீஸ் மெசஸ்டி மகாராஜா சர்வீஸ் என்று அவர்கள் எழுதுகிறார்கள். அப்போது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இது மெசஸ்டியை விட உயர்ந்த சேவையாக இருக்கிறது. ஏனென்றால் மெசஸ்டியாக மாற்றுகிறார். உண்மையில் நாம் உலகின் எஜமானர்கள் ஆகிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகள் உங்களில் யார் நன்றாக முயற்சி செய்வாரோ அவரையே மகாவீரர் என்று சொல்கிறார்கள். அதனால் யார் மகாவீரர்? தந்தையின் டைரக்ஷன் படி நடப்பவர் என்பதை சோதிக்க வேண்டியிருக்கிறது. குழந்தைகளே, தன்னை ஆத்மா என உணருங்கள், பிறரை சகோதரனாக பாருங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை தன்னை சகோதரர்களின் தந்தையாக உணர்கிறார். மேலும் சகோதரர்களையே பார்க்கிறார், எல்லோரையும் பார்க்க மாட்டார். சரீரம் இல்லாமல் யாரும் கேட்க முடியாது, பேச முடியாது என்பது ஞானம். நானும் இங்கே சரீரத்தில் வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். நான் இந்த சரீரத்தை கடனுக்கு பெற்று இருக்கிறேன். சரீரம் அனைவருக்கும் இருக்கிறது. சரீரத்தோடு ஆத்மா இங்கே படித்து கொண்டு இருக்கிறது. அதனால் பாபா நமக்கு கற்பிக்கிறார் என்பதை இப்போது ஆத்மாக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை எங்கே அமர்ந்து இருக்கிறார்? அழியாத சிம்மாசனத்தில் அகால் தக்தில் அமர்ந்து இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் அழியாத மூர்த்தி என்பதை தந்தை புரிய வைத்து இருக்கிறார். அது ஒருபோதும் அழிவது இல்லை. ஒருபோதும் எரியவோ உடையவோ மூழ்கவோ செய்வதில்லை. சிறிது பெரிதாகவும் ஆவதில்லை. சரீரம் சிறிது பெரிதாக மாறுகிறது. அதனால் உலகில் மனிதராக யார் இருந்தாலும் அவரிடம் இருக்கும் ஆத்மாவிற்கு அவரது புருவ மத்திய சிம்மாசனம். உடல் வெவ்வேறாக இருக்கிறது. அழியாத சிம்மாசனம். ஒருவருக்கு ஆணாக, ஒருவருக்கு பெண்ணாக, ஒருவருக்கு குழந்தையாக இருக்கிறது. அதனால் எப்போது யாரிடம் பேசினாலும் நான் ஆத்மா எனது சகோதரனுடன் பேசுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிவபாபாவை நினைவு செய்தால் ஏறிய துருவெல்லாம் நீங்கிவிடும் என தந்தையின் செய்தியை கொடுக்கிறீர்கள். எப்படி தங்கத்தில் உலோகத்தை கலக்கும் போது அதன் மதிப்பு குறைகிறதோ அப்படி உங்கள் மதிப்பும் குறைந்து விட்டது. இப்போது முற்றிலும் மதிப்பு இழந்து விட்டீர்கள். இதை திவால் என்று சொல்கிறார்கள். பாரதம் எவ்வளவு தனவானாக இருந்தது, இப்போது கடன் வாங்கி கொண்டு இருக்கிறது. விநாசத்தில் அனைவருடைய பைசாவும் அழிந்துவிடும். கொடுத்தவர் வாங்கியவர் எல்லாம் அழிவார்கள். மற்றபடி யார் அழியாத ஞான ரத்தினங்களை பெறுவார்களோ அவர்கள் மீண்டும் வந்து தமது பாக்கியத்தை பெறுவார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. தந்தையை பின்பற்றி தந்தைக்கு சமமாக சர்வீஸபிள் ஆக வேண்டும். நான் மிக உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த பதவி பெற தகுதி இருக்கிறதா என தன்னைத்தானே அறிய வேண்டும். 2. தந்தையின் டைரக்ஷன் படி நடந்து மகாவீராக வேண்டும். தந்தை எப்படி ஆத்மாக்களை பார்க்கிறாரோ ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறாரோ அதே போல் ஆத்மாவாக இருந்து சகோதரனை பார்த்து பேச வேண்டும். வரதானம். உயர்வின் ஆதாரத்தில் நெருக்கத்தின் மூலமாக கல்பத்தின் உயர்ந்த பலனை உருவாக்கும் விசேஷ பாகத்தை நடிப்பவர் ஆகுக. இந்த புது பிறவி வாழ்வில் 2 விஷயங்கள் உயர்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது. 1. சதா பரோபகாரியாக இருப்பது. 2. பால பிரம்மச்சாரியாக இருப்பது. எந்த குழந்தை இந்த 2 விஷயங்களிலும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நிலையாக இருப்பாரோ, எந்த விஷயத்திலும் பவித்திரத்தில் அதாவது சுத்தத்தில் அடிக்கடி முறிவு ஏற்படுவது இல்லையோ, உலகிற்கும் பிராமண குடும்பத்திற்கும் யார் சதா உபகாரியாக இருப்பாரோ அப்படி விசேஷ பாகத்தை நடிப்பவர் பாப்தாதாவிற்கு சதா அருகில் இருப்பார். மேலும் அவரது பலன் முழு கல்பத்திற்கு உயர்வாக இருக்கும். ஸ்லோகன். எண்ணம் வீணானால் மற்ற எல்லா பொக்கிஷங்களும் வீணாகும். அவ்யக்த செய்கை. இப்போது முழுமையாகும். கர்மாத்தீத்தாகும் ஆர்வம் கொள்ளுங்கள். கர்மாத்தீத் நிலையை அனுபவம் செய்வதற்கு ஞானத்தை கேட்டு சொல்வதோடு இப்போது பிரம்ம பாபாவிற்கு சமமாக விலகி அசரீரியாகும் பயிற்சியின் மீது விசேஷ கவனம் கொடுங்கள். அப்படி பிரம்ம பாபா சாக்கார வடிவில் கர்மாத்தீத் ஆவதற்கு முன் விலகியும் அன்பாகவும் இருக்கும் பயிற்சியை வெளிப்படையாக அனுபவம் செய்ய வைத்தார். சேவையையோ அல்லது மற்ற கடமைகளையோ விடவில்லை. ஆனால் விலகியிருந்து கடைசி நாளும் குழந்தைகளின் சேவையை செய்து முடித்தார். அப்படி தந்தையை பின்பற்றுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.